மதுரை மாவட்டம் அழகர்கோவில் அருகே நடைபெற்ற மீன்பிடி திருவிழாவில் ஆயிரக்கணக்கான பொதுமக்கள் பங்கேற்று உற்சாகமாக மீன்களை பிடித்துச் சென்றனர். அழகர்கோவில் அருகே கள்ளந்திரி கிராமத்தில் 50 ஏக்கர் பரப்பளவில் 5 கோயில் முத்தன் கண்மாய் உள்ளது. இந்த கண்மாயில் மீன் குஞ்சுகளை காணிக்கையாக வாங்கி விடுவதும் ஆண்டுக்கு ஒருமுறை மீன்பிடி திருவிழா நடத்தப்படுவதும் வழக்கம். இதன்படி இன்று காலையில் 5 கோயில் முத்தன் கண்மாயில் மீன்பிடி திருவிழா கோலாகலமாக நடைபெற்றது. அதிகாலை முதலே காத்திருந்த சுற்றுவட்டார கிராமங்களைச் சேர்ந்த ஆயிரக்கணக்கானோர் போட்டி போட்டு மீன்களை பிடித்துச் சென்றனர். நாட்டு வகை மீன்களான கட்லா, ரோகு, கெளுத்தி, ஐரை உள்ளிட்ட வகை மீன்கள் பொதுமக்களுக்கு கிடைத்தன. கண்மாய் மீன்களை விற்பனை செய்யாமல் சமத்துவத்துடன் அனைவரும் ஒன்று சேர்ந்து பிடித்துச் செல்ல அனுமதிப்பது மகிழ்ச்சி அளிப்பதாக அவர்கள் தெரிவித்தனர். இந்த திருவிழா வருஷம் பாரம்பரியமாக நடக்கும். அது எப்படின்னா கள்ளழகர் மதுரை போயிட்டு திரும்பி வந்தோடனே நாங்கள் வருஷம் நடத்துவோம். இது சுற்றி வட்டாரத்தில் இருக்க மக்கள் எல்லாம் வந்து மீன் பிடிப்பாங்க. இது எந்த வித ஜாதி சமுதாயம் அதெல்லாம் கிடையாது. எல்லா பொதுமக்களும் வந்து கலந்துக்கலாம். கலந்து அவங்க மீனை பிடிச்சிக்கலாம். இது ஒருத்தரும் நேர்த்திக்கடை சாமி நேர்த்திக்கடை மீன் வாங்கி கொட்டுவாங்க. கொட்டிட்டு வருஷம் அந்த டயத்தில் அழுகி விடுவோம். இதுலேருந்து நேற்று இந்த மீன் பிடிக்கிறதுக்கு நேற்று சாயந்தரமே கிளம்பி வந்து இந்த கோயிலில் படுத்துருந்து மீன் பிடிக்கணும்னு நினச்சோம். நல்ல முறையாக பிடிச்சிட்டோம். நாங்கள் 4 பேர் வந்தோம். 4 பேர்த்துக்கு போதுமான மீன் அந்த சாமி கொடுத்துருச்சு. என்னென்ன மீன்? கட்லா, ரோகு, வெறா மீன், சீசி. ஆண்டுதோறும் பங்குனி மாதம் கள்ளந்திரியில் உள்ள கண்மாயில் மீன்பிடி திருவிழா நடத்தப்படும். கடந்த ஆண்டு முல்லைப் பெரியாறு அணையிலிருந்து தண்ணீர் திறக்கப்பட்டு கண்மாய் முழு கொள்ளளவை எட்டி தொடர்ந்து அதிக அளவு தண்ணீர் இருந்தது. தற்போது தண்ணீர் குறைந்த நிலையில் மீன்பிடி திருவிழா நடத்தப்பட்டுள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.